வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 1லிருந்து 15 வரை நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை ஒரே ஒரு கம்பைலேஷன் வீடியோவா பார்க்க போறோம். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அனௌன்ஸ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த தமிழ் தாய் வாழ்த்த வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்து எந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னாலும் முதல்ல பாடணும் அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள், புக் ரிலீஸ் பற்றின விஷயங்கள் இருக்கும். ஆகஸ்ட் 1லிருந்து 15 வரை நடந்த முக்கியமான டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கேட்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருக்கும். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டுட்டு வரோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டோரியும் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன், ஒரு ஃபேக்டும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். பட் இதில் பியூரா வெறும் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவா நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கணுன்றவங்க ஆக்சுவலாக நீங்கள் டெய்லி பார்க்கறது நல்லது. ஏன்னா அதில் சில அடிஷ்னல் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான ஃபேக்ட்ஸு, வேற சில ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு கேதர் ஆகும். சார் எனக்கு டைம் இல்லை, ஒரு வீடியோவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஒரு கம்பைலேஷன் வீடியோவை கட்டாயமாக பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நிறைவடைஞ்சிருந்து ஆகஸ்ட் 2 அந்த டேட்டில் காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நிறைவடைஞ்சது. நிறைவடைஞ்சதில் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பதக்கப்பட்டியல் 13 தங்கம் இந்தியா வின் பண்ணியிருக்கு, 17 சில்வர், 9 பிரான்ஸ், மொத்தமாக சேர்த்திங்கன்னா 39 மெடலை இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஆல்ரெடி காமன்வெல்த் கேம்ஸ் பற்றி லாஸ்ட் மந்த் கம்பைலேஷன்லையும் பார்த்துருப்போம். அதனால வந்து இம்பார்ட்டண்ட் இதில் யாரெல்லாம் டார்கெட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, குல்பீர் சிங் குறிப்பாக அவர் வந்து 2 மெடல் வாங்கியிருப்பார். காமன்வெல்த் கேமில் ஒரு மெடல் வாங்குறதே கஷ்டம், ஆனால் தலைவன் 2 மெடல் வாங்கியிருப்பான். எது எதில் அப்படின்னா, ஒன்று 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு சில்வர், அதுக்கப்புறம் 5,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு பிரான்ஸ். ஸோ 2 மெடல் தலைவன் ஒரே கேமில் 2 மெடல் வாங்குறான். இது ஒன்று. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கலாம். அதேமாரி ஜூடோன்னு ஒரு கேம் இருக்குது, அதில் இது வரைக்கும் இந்தியா மெடல் அடித்ததே கிடையாது. அஸ்மிதா டே அப்படிங்கிறவங்க அந்த ஜூடோன்ற கேம்லேயும் மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், நம்ம தமிழகத்தை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் 65 கிலோ பளு தூக்கும் கேட்டகரியில் சில்வர் வாங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ராஜா முத்துப்பாண்டி. அதனால தமிழ்நாட்டிலேருந்து யார் மெடல் வின் பண்ணாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை கொஸ்டினாக கேட்போம். அடுத்து இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், இந்த வாரம் ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் சென்டர் பேஜ் ஆர்டிக்கலில் கூட போட்டிருந்தாங்க. இந்த வாரன்ற போன வாரம், அதாவது பிவானின்ற ஒரு கிராமம் இருக்குது ஹரியானாவில், அந்த கிராமத்திலேருந்து மட்டும் 5 பேர் மெடல் வாங்கியிருக்கிறாங்க பாக்ஸிங்காக. ஸோ அது ஒரு பாக்ஸிங் கிராமம் மாதிரி இருக்குது, நல்ல ஸ்போர்ட்ஸ் ஈகோ சிஸ்டம் அந்த இடத்துல இருக்குது, அங்கிருந்து இவ்வளோ காமன்வெல்த் மெடல் வந்திருக்குன்னு சொல்லி ஹிந்து இங்கிலீஷில் லாஸ்ட் வீக் சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. சனிக்கிழமை ஒரு செய்தியை பற்றி விரிவாக பேசுவாங்க, அதில் இந்த கிராமத்தை பற்றியும் எழுதியிருந்தாங்க. அந்த வகையில் பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 10 மெடல், 7 கோல்டு, 2 சில்வர், 1 பிரான்ஸ். அதாவது காமன்வெல்த் கேம்ஸ்லலாம் டாப் 5ல் இந்தியா ஃபினிஷ் பண்ணதே கிடையாது, ஆனால் இந்த வாட்டி டாப் 5 ஃபினிஷ் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். 2030 அகமதாபாத்தில் காமன்வெல்த் கேம்ஸ் இந்தியாவில் நடக்க போகுது, 2036 ஒலிம்பிக்ஸ் இங்கே நடக்க போகுது. அதுக்கு முன்னோட்டமாக ஸ்போர்ட்ஸில் நம்ம நிறைய மெடல்ஸ் வின் பண்ணிக்கிட்டு வருது, ஆரோக்கியமான விஷயம். அதே போல் நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் கரியர் பற்றியும் நம்ம டெய்லி வீடியோஸில் பேசியிருப்போம். ப்ரீஃபாக அந்த கரியர் பற்றி தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க அதையும் ஒரு வாட்டி போயிட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 15 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிவைஸ் ஆகும். சரி, ஓகே. அடுத்து நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம்.
என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்தியா 80% க்ரூட் ஆயில் இம்போர்ட் தான் பண்ணுது. நம்மளோட எனர்ஜி நீட்ஸு 80% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்த க்ரூட் ஆயில் இருந்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ், எல்பிஜி, பெட்ரோலு, டீசலு எல்லாத்தையும் எடுக்கிறோம். அப்போ இதனால தான் எல்லாம் இயங்குது. பொருளாதாரத்தை இயக்குறது எது? பெட்ரோலு, டீசலு, எல்பிஜி தான். நீங்கள் மறுத்தாலும் அதுதான் உண்மை. அப்போ பொருளாதார இயக்கிய 80% வெளியிருந்து இறக்குமதி பண்ணுறோம். இப்போ இந்த நிலையிலேருந்து நம்ம மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேஷ்னல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனை கொண்டு வராங்க. நேஷ்னல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன்னா என்னன்னா, இந்த கோர் செக்டார்ஸ்லாம் இருக்கு பாருங்க, ஸ்டீலு, ரிஃபைனரி, அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்டு, ஃபெர்டிலைசரு, இந்த மாதிரி கோர், அதாவது அந்த அந்த இண்டஸ்ட்ரினால தான் நிறைய இண்டஸ்ட்ரி ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டீல் இல்லைன்னு வச்சிங்களேன், நிறைய இண்டஸ்ட்ரியில் ஸ்டீல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டீல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலை இயங்கலை அப்படின்னா அந்த அந்த ஸ்டீலை யூஸ் பண்ணக்கூடிய ஆலையும் பாதிக்கப்படும். அப்போ இவன் ஒருத்தன் அஃபெக்ட் ஆனால் அந்த செயினில் எல்லாரும் அஃபெக்ட் ஆவாங்கன்ற மாதிரி 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் இருக்குது. இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸில் ஹைட்ரஜனோட தேவையை கொண்டு வந்துடணும். அவங்க வந்து இப்போ நிலக்கரி யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அதிலேருந்து ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறாங்க. அந்த நிலையை மாற்றி ஹைட்ரஜன் கொண்டு வரணும். அதே போல் 2030க்குள்ளே 5 மெகா மில்லியன் டன் பர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 2030க்குள்ளே 5 மெகா மில்லியன் டன் ஹைட்ரஜன் உற்பத்தியை நோக்கி நம்ம போயிடணும் அப்படின்றது தான் நம்மளோட குறிக்கோள் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹைட்ரஜன் ட்ரெயின் எப்படி ரன் ஆகுது, ஹைட்ரஜன் ட்ரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டி பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருப்போம் எக்ஸ்பிளைன்டில். அதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் எப்படி ஹைட்ரஜன் ட்ரெயின் ரன் ஆகுது. ஏன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ட்ரெயின்னு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அது எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். கான்செப்சுவலாக ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். அடுத்து இந்த நேஷ்னல் ஹைட்ரஜன் மிஷன், இதோட மினிஸ்ட்ரி, நோடல் மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி ரன் பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகம். இவங்க தான் வந்து இந்த ஹைட்ரஜன் ஸ்கீம், இந்த ஹைட்ரஜன் மிஷனை ரன் பண்ணுறாங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம், இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம், வெற்றி வான்மகள் திட்டம். அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு 500 பேரை செலக்ட் பண்ணி, அதில் மினிமம் 100 பெண்களாவது இருக்கணும். 500 பேரை செலக்ட் பண்ணி அந்த 500 பேருக்கு ட்ரோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற பயிற்சியை கொடுக்க போகிறாங்க. பயிற்சியை கொடுத்து 50% மானியம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரோனை வாங்கி கொடுத்து அவங்கள ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸாக மாற்ற போகிறாங்க. சார் ட்ரோனில் ஆப்ரேட் பண்ணால் என்ன சார் பெரிய வருமானம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. மருந்தடிக்கிறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்கள் ட்ரோன் யூஸ் பண்ணிங்கன்னா வேலை ரொம்ப குயிக்காக நடக்கும், கூலி மிச்சமாகும். ஸோ இன்புட் காஸ்ட் குறையுது, அவுட்புட்டும் அதிகமாகுது. அதான் டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு டைம் மிச்சமாகுது, இன்புட் காஸ்ட்டும் குறையுது. விவசாயிக்கு வந்து மருந்து அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் கூலிக்கு ஆள் கேட்கறதுக்கு அந்த ட்ரோன் யூஸ் பண்ணுறவங்கள கூப்பிட்டா அவர் ஈஸியாக மருந்து அடிச்சுட்டு போயிடுவார். அப்போ இந்த ட்ரைனிங் எடுக்கிறவங்க ட்ரோனை வாங்கி அவங்கவுங்க வில்லேஜில் இந்த மருந்தடிக்கிற வேலை செய்கிறது, அதே மாதிரி கல்யாணங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. அதை விட யூட்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மருந்தடிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும் இன்கம் ரிலேட்டடாக. அதனால தான் வந்து இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கீழே இந்த திட்டம் வந்து வருது, வெற்றி வான்மகள் திட்டம். அடுத்து கோபர்தன் திட்டம். இது வந்து ஆக்சுவலாக 2018 மத்திய அரசு லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கீமை. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 23,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. எதுக்கு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயோகேஸ் பிளான்ஸை உங்கள் ஊர்கள்லேயே நீங்கள் செட்டப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து கோவில்பட்டியில் இருக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இல்லையா, நிறைய சர்க்கரை ஆலை இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கிறீங்க, அங்கே நிறைய சர்க்கரை ஆலைகள் இருக்குது, அதில் நிறைய சர்க்கரை ஆர்கானிக் கழிவுகள் நிறைய உற்பத்தி ஆகுது. இப்போது நீங்கள் அந்த ஊரில் இருக்கிறீங்கன்னா இந்த ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோபர்தான் போர்ட்டலில் போய் பதிவு செஞ்சுக்கணும்.
நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இயாக இருந்தால் எம்எஸ்எம்இ போர்ட்டலில் யூடிஎஸ்சி நம்பர்னு ஒன்று இருக்கும், நம்பரை வாங்கணும். சாரி, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த நம்பரை வாங்கணும். வாங்கிட்டு கோபர்தன் போர்ட்டலில் பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட் வச்சுருக்கீங்க, நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி பேங்க்கில் லோனும் வாங்கிக்கலாம். இந்த லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிஷினரி செட்டப் பண்ணி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிக் கழிவுகளை ஃபெர்மெண்ட் பண்ணி கேஸை உற்பத்தி பண்ணலாம், பயோகேஸ். இந்த கேஸை உற்பத்தி பண்ணி ரிஃபைன் பண்ணி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு விற்றுடலாம். ஃபிக்ஸ்டு ரேட், கவர்மெண்ட் அந்த ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த ரேட்டுக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு விற்றுடலாம். அந்த கம்பெனிஸ் உங்ககிட்டேருந்து ரெகுலராக வந்து கேஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கும். அவங்க வாங்குகிற கேஸை கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிஎன்ஜி, அதோட மிக்ஸ் பண்ணி பெட்ரோல் பங்க்கில் இந்த கேஸை விற்றுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கீம். இப்போ உங்களுக்கு சிஎன்ஜியோட பயன்பாடு அதிகமாகுது. நிறைய பஸ்ஸு சிஎன்ஜி பஸ் இருக்குது, சிஎன்ஜி ஆட்டோ இருக்குது. பஜாஜ்லேருந்து சிஎன்ஜி ஃப்ரீடம் பைக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜி பைக்கும் இருக்குது, சிஎன்ஜி ஸ்கூட்டியும் வரப்போகுது. ஸோ அப்போ சிஎன்ஜி அப்படின்றது ஒரு ஆல்டர்னேட் க்ளீன் ஃபியூலாக இருக்குது. அப்போ அந்த சிஎன்ஜி தேவை அதிகமாக இருக்குது. ஆனால் உற்பத்தி வந்து நம்ம அதுக்கும் வந்து மறுபடியும் க்ரூட் ஆயில் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து பயோகேஸை எடுத்து சிஎன்ஜி கூட மிக்ஸ் பண்ணி விற்றுடலாம். அப்படிங்கிறது தான் இந்த கோபர்தான் திட்டத்தோட ஒரு ஓவர்வியூ. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் கோபர்தானு வேஸ்ட் ப்ராசஸ்ஸு அப்படின்னோடனே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரின்னு தோணும், இல்லை பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி வருமானு தோணும். ஆனால் இது ஜல் சக்தி கீழே ஆப்ரேட் ஆகிற ஒரு ஸ்கீம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 23,000 கோடி இதுக்கு ஒதுக்கி 18 லான்ச் பண்ண ஸ்கீமை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அடுத்து மக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் யாரெல்லாம் இதை சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். சவுதி அரேபியா, டர்க்கி, பாகிஸ்தான், இந்த 3 நாடு சேர்ந்து சைன் பண்ணியிருக்கு இந்த மெக்கா கூட்டு ஒப்பந்தத்தை. எந்த டேட்டில் அப்படின்னா ஆகஸ்ட் 7, 2026 இந்த ஒப்பந்தத்தை சைன் பண்ணுறாங்க. சார், இந்த ஒப்பந்தம் எதற்கானது, இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ சவுதி, டர்க்கி, பாகிஸ்தான் இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தரை நீங்கள் தாக்கினாலும் மற்ற 2 பேர் கூட சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் மூழுதுன்னு வைங்களேன், அப்போ சவுதியும் டர்க்கியும் கூட சேர்ந்து வந்துடுவாங்க. இதுதான் இவங்களோட ஒப்பந்தம். அப்போ டைரக்டாக வந்து இது இந்தியாவுக்கு அகைன்ஸ்டான ஒரு ஒப்பந்தம். மிடில் ஈஸ்டோட ஜியோ பொலிட்டிக்ஸ் நிறைய மாறிட்டு வருது. அப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணோம், நம்ம சேஃப்டிக்காக நம்மளோட நட்பு நாடுகள் கூட உறவை இன்னும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். டிஃபென்ஸில் ஆல்ரெடி வந்து நேற்று திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். 2014 வெறும் 300 கோடியில் இருந்த இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸு இன்னைக்கு 38,000 கோடிக்கு வளர்ந்துருக்குது. அப்போ நம்ம டிஃபென்ஸு பொருட்களை உற்பத்தி பண்ணி பிரம்மோஸ் இந்த மாதிரி மிசைல்லாம் உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதுலேருந்தும் ரெவன்யூவை நம்ம ஈட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஆஃப்டர் ஆத்ம நிர்பர் பாரத் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணியிருக்கோம். அதை தான் அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பார். இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டடு ப்ரொடக்ஷன், எக்ஸ்போர்ட்டு, முக்கியமான வெப்பன்ஸை நம்மளே செய்யறது, இந்த விஷயங்களில் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுது. இது இன்னும் தீவிரப்படுத்தணும். ஏன்னா நம்ம எதிரி இன்னும் உஷாராகினே வரோம். பாகிஸ்தான் கூட்டு சேர்த்துக்கிட்டே வருது. அப்போ நம்மளும் வந்து என்ன ஆகணும், உஷாராகணும். அப்படின்றது தான் இந்த மெக்கா அக்ரிமெண்ட் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். உங்களுக்கு வந்து குரூப் 1 மெயின்ஸு சிலபஸில் வந்து பாலிட்டி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். 3rd பேப்பரில் வரும். அது ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் தமிழ் எழுதுவீங்க, தமிழை ரிட்டனில் எழுதுவீங்க. அப்புறம் 2nd பேப்பர் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸு, எத்திக்ஸ் வரும். 3rd பேப்பரில் பாலிட்டி வரும், பாலிட்டி சயின்ஸ்லாம் வரும். அதில் பாலிட்டியில் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்னே ஒரு டாபிக் கொடுத்துருப்போம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த இடத்துல இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் ஃபிலிம்ஸ்லேயும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் நியூஸை கேட்பான். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்ஸ் ரொம்ப வேகமாக மாறுது. அதனால் எது இம்பார்ட்டண்ட்டாக போதோ
அதுலேருந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து முன்னாடியே நம்ம சொல்லும்போது சொன்னது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர். தமிழ்தாய் வாழ்த்து ரிலேட்டடாக நம்ம தமிழக அரசு ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, எந்த அரசு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எஜுகேஷ்னல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, முக்கியமான எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை தான் பாடணும். இதை கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓவாக பாஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஜிஓவாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு தீர்மானத்தை ஏற்று அந்த தீர்மானத்தை வச்சு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ தமிழ்தாய் வாழ்த்தை பற்றின பேக்ரவுண்டை பார்த்துடலாம். இதுக்கு மியூசிக் யார் பண்ணா அப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதன். இன்னொன்று, இது யாருக்கு எழுதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, மனோன்மணியம்ன்ற ஒரு டிராமா நூல், அது ஒரு நாடக நூல். அந்த நூலில் நம்ம தமிழ்தாய் வாழ்த்தை அவர் அதில் வச்சுருந்தார். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்தாய் வாழ்த்தை எழுதுகிறோம். அவர் எப்போ அதை எழுதினார்னா 1891 இந்த நூலை எழுதுறாரு. அந்த நூலில் இருக்கிற பாடலை தான் நம்ம தமிழ்தாய் வாழ்த்தா நம்ம அடாப்ட் பண்ணி எடுக்கிறோம். இதுக்கு மியூசிக் எம்எஸ் விஸ்வநாதன் போட்டிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். என்ன ராகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா முல்லை பனை. ஸோ இதை வந்து ஸ்டேட் சாங்காக 2021 டிக்ளேர் பண்ணாங்க. மறுபடியும் வந்து அதே ஜிஓ தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். புதுசாக எந்த ஒரு இதுவும் இல்லை. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது வந்து ஜிஓ தான், இது ஒரு ஆக்ட் கிடையாது. அதாவது ஜிஓனா ஈஸியாக அடுத்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை மாற்றிட முடியும். ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு சட்டமாக இதை பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சட்டம்ன்றது இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த பாலிசியை அடாப்ட் பண்ணியிருக்கலாம். சட்டத்தை ஈஸியாக வயலேட் பண்ண முடியாது, ஜிஓவை வயலேட் பண்ணிடுவாங்க. ஆனால் சட்டம்னு வந்துருச்சுன்னா அதை வயலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு லீகல் ப்ரொடெக்ஷனும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பட் எனிவே ஜிஓவாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எவ்வளோ நேரம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க அப்படின்னா 55 செகண்ட்ஸ். ஸோ இந்த ஃபேக்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. எழுதுந்து சுந்தரம் பிள்ளை, அது எல்லாருக்கும் தெரியும். எந்த நூல்லேருந்துன்னா மனோன்மணியம் நூல்லேருந்து எடுக்கிறாங்க. அதை அவர் எப்போ எழுதுறாருன்னா 1891. மியூசிக் போட்டது எம்எஸ்வி. என்ன மியூசிக் போட்டிருக்காரு, என்ன ராகம்னா முல்லை பனை. ஓகேவா, இது முக்கியமான ஃபேக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காவிரி நீர் வந்து கர்நாடகா திறந்து விடணும். ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி, 15 நாளைக்கு 15 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும்னு சொல்லி CWMA காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருப்பாங்க. காவிரி வாட்டர் ரெகுலேட்டரி கமிட்டி வந்து இவ்வளோ தண்ணி விடணும்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன அந்த தீர்ப்பை காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒப்புதல் அளித்து ஆமாம் அவங்க சொன்னது கரெக்டு தான், தண்ணியை கர்நாடகா திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி CWMA வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அடிப்படை நதிநீர் பங்கீடு வந்து எந்த சட்டத்துப்படி செய்கிறாங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956, அதாவது நதிநீர் தகராறுகள் சட்டம், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தகராறுகள் சட்டம் 1956 பாஸ் ஆகிருக்கும். இந்த சட்டத்துக்கு என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டப்பிரிவு 262 நதிநீர் பங்கீடு பிரச்சனைகளை பாராளுமன்றம் தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பாராளுமன்றம் இந்த 1956 ஆக்டை பாஸ் பண்ணுது. அதுபடி வந்து நதிநீர் பங்கீடு பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க. இப்போ நம்ம காவிரி பிரச்சனைக்கு தீர்ப்பாயங்கள் தனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபுனல் CWDT 2007 இந்த தீர்ப்பாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டடி பண்ணி தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரெஸ் இயர், மழை கம்மியாக இருக்குன்னா அப்போ எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், நார்மல் டைமில் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் அது கிளியராக கொடுத்துருக்காங்க. நார்மல் டைமில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ எல்னினோ வருஷம், இந்த வருஷம் மழை குறைவு, அப்போ அவங்களுக்கும் தண்ணி தேவைன்னும் போது தண்ணி திறந்து விடுறதுல நம்ம 2 ஸ்டேட்டுக்கும் பிரச்சனைகள் வருது. 2023 இதே மாதிரி பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் 24, 25 எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக மழை பெய்யுது. இப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்யூச்சரில் கிளைமேட் சேஞ்சினால அடிக்கடி எல்னினோ வரது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது.
அப்போது மழை பொழிவுன்றது ரொம்ப அன்சர்டனாக இருக்கும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வறட்சி வரும், இப்படி தான் இருக்க போகுது. அப்போது தொடர்ச்சியாக நம்ம கர்நாடகத்துக்கிட்ட காவிரி நதியை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுன்றது நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. நம்ம நிரந்தர தீர்வை நோக்கி போனோம். நான் அன்றைக்கே கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், இருந்தாலும் அதை ரிவிஷன் பண்ணுறேன். இப்போது நம்ம என்ன நிரந்தர தீர்வை நோக்கி போனோம்னா, விவசாயிகள் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன், அதாவது இடைவெளி விட்டு அரிசி நாற்று நட்டு ஒரு சிஸ்டமில் வளர்ப்பாங்க. இப்போ தண்ணீரோட தேவை 30லேருந்து 40% குறையும். ஒன்று நம்ம தண்ணி தேவையை குறைக்கக்கூடிய இந்த மாதிரி புது டெக்னிக்ஸு ப்ளஸ் தண்ணி தேவையை குறைக்கக்கூடிய கிராப்ஸை நோக்கி நம்ம போனோம். மில்லட்ஸு, ராகி, சோளம், கம்பு, பல்சஸ், சுண்டல், கொண்டக்கடலை, இந்த மாதிரி கிராப்ஸுக்கு நம்ம போனோம். தண்ணி தேவை நம்மளுக்கு குறையும், ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டில் நல்ல வருவாயும் கிடைக்கும். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனத்துக்கு போகலாம். இந்த மாதிரி தமிழ்நாடு என்ன பண்ணோம்னா, நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு வேற வழி இல்லை. அவன்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது நம்மளுக்கு பெரிய பயனை கொடுக்காது. நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகளை நம்ம தேட ஆரம்பிக்கணும். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் கிளைமேட் சேஞ்சினால இன்னும் இது தீவிரமாகும். இந்த பிரச்சனை இப்போ பார்க்கறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கிளைமேட் சேஞ்ச் கொஞ்சம் உச்சத்துக்கு போக ஆரம்பிக்கும் போதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையே வரும். அதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா முன்கூட்டியே தமிழகம் நம்மளோட விவசாயிகளை தண்ணீர் அதிகமாக பயன்படுத்தாத கிராப்ஸை நோக்கி கொண்டு வரதுக்கு பார்க்கணும். சரி, ஓகே. இன்னும் அதை பற்றி டீட்டெயில்டாக அன்னைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். முடிஞ்சால் அதையும் இது மெயின்ஸ் கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறவங்க அதையும் கொஞ்சம் பாருங்கள். சரி, ஓகே. அடுத்து யூனியன் லிஸ்ட்டில் என்ட்ரி 56 தான் இந்த நதிநீர் பங்கீடை பற்றி சொல்லக்கூடியது. இதெல்லாம் ஃபேக்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நேஷனல் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் 1971, தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஆனர் ஆக்ட். இந்த ஆக்டை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன சார் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா, முன்னாடிலாம் நேஷ்னல் ஆந்தமை நீங்கள் அவமதிக்கிறீங்க, அதை ஏதோ அது ப்ராப்பராக பாட மாட்டீங்க, இல்லை அது பாடும்போது தடுக்கிறீங்க அப்படின்னா, நேஷ்னல் ஆந்தம்க்கு அது மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேஷ்னல் சாங்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவமதிக்கிறீங்கன்னா நேஷ்னல் சாங் அப்படி பண்ணாலும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். லீகல் சேஃப்கார்டை நேஷ்னல் ஆந்தமுக்கு கொடுத்த சேஃப்கார்டை நேஷ்னல் சாங்குக்கும் கொடுக்குறாங்க. சட்டத்தையே அதுக்காக அமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் சார் திடீர்னு நேஷ்னல் சாங் மேலே கரிசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் சாங்கை எழுதி 150 வருஷம் ஆகுது. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அதுக்கு இந்த சட்ட அங்கீகாரத்தை நம்ம கொடுக்குறோம். நம்ம நேஷ்னல் ஆந்தம் யார் எழுதுறான்னா, தாகூர் 1911 எழுதுறாரு. எப்போ அடாப்ட் பண்ணுது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபை எப்போ அங்கீகரிக்குதுன்னா, ஜனவரி 24, 1950. எவ்வளோ நேரம் நேஷ்னல் ஆந்தம் பாடுவீங்கன்னா 52 செகண்ட்ஸ். இதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணுறது 1942 ஹாம்பர்க் ரேடியோ அப்படின்ற ஒரு ஜெர்மன் கம்பெனி இதை ரெக்கார்ட் பண்ணுது. இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது யாருன்னா, ரவீந்திரநாத் தாகூர் 1919 த மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அவரே மொழிபெயர்க்கிறார். 11 பெங்காலியில் எழுதுறாரு. 19 அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆந்தமை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறார். அடுத்து தேசிய பாடல் பற்றி பார்த்துடலாம். இது வந்தே மாதரம் பகின் சந்திரா சட்டோபாத்யாய் எழுதுந்து. அவர் 1877 எழுதுறாரு. ஆனால் 1882 அவரோட நாவலான ஆனந்த மடத்தில் இந்த பாடல் இடம்பெறுது. அந்த நாவலில் இடம்பெற்றதுனால தான் இந்த பாடல் ஃபேமஸும் ஆகுது. இது பாடக்கூடிய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 10 செகண்ட். அடுத்து நாசாவோட மூன் பேஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கு நாசா இஸ்ரோவை கூப்பிட்டுருக்காங்க. அதான் முக்கியமான செய்தி. அப்போ அந்த மூன் பேஸ் ப்ரோக்ராம்னா என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மூன் பேஸ் ப்ரோக்ராமோட எய்ம் என்னன்னா, நிலவில் ஒரு பேஸை அமைச்சு அதில் மனிதர்களை பல நாட்கள் தங்க வச்சு நிலவை பற்றி அதிகமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அந்த மூன் பேஸோட நோக்கம். இதுக்கே நாசா இஸ்ரோவை கூப்பிட்றாங்கன்னா, நம்ம சந்திராயன் 1, 2, 3 3 மிஷன் 3 காமிச்சிருக்கோம். நம்மளோட மிஷன் சக்ஸஸ் ஆகிருக்கு.
மூனோட சவுத் போல ரிசர்ச் பண்ணுறதுல உலக நாடுகளுக்கு ஈக்குவலாக இந்தியா வந்து நாங்கள் சற்றும் சளைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லி நல்ல ஆய்வுகளை நிலவில் மேற்கொண்டிருக்கோம். அப்போ நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை அப்படின்றதுனால மூன் பேஸ் ப்ரோக்ராமில் இஸ்ரோவை இணைச்சிக்க சொல்லி நாசாவே வாலண்டியராக கேட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான புக் ரிலீஸு, ட்ரைம்ப் ஆஃப் இந்தியன் ரிப்பப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ், இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை என் போராட்டங்கள். யார் எழுதுனா அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். உத்தரப்பிரதேஷ் கான்பூர் பக்கத்தில் இருக்க தெகல்கோட் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து எப்போதும் நீர் ஒழுகி கொண்டிருக்கக்கூடிய குடிசை வீட்டிலிருந்து இந்தியாவோட முதல் குடிமகனாக வளரக்கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கிறாரு. அவர் தன்னோட எக்ஸ்பீரியன்சஸை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. இளைஞர்கள் கட்டாயம் இதை வாங்கி படிங்க. நீங்கள் தோண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய விஷயமா இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமரும் இதை பற்றி பேசியிருப்பார். ஆக்சுவலாக அந்த புக்கை ரிலீஸ் பண்ணது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள். ஸோ இந்த மாதிரி முக்கியமான அஃபிஷியல்ஸே புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, பேங்கிங் படிக்கிறீங்கன்னா கூட அந்த பசங்க கூட புத்தகத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுலேயும் கேட்போம். அடுத்து வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ்னு சொல்லி ஒன்று நடத்தினாங்க. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு ஐடிசி கிராண்ட் சாவ்லா ஹோட்டலில் நடந்துச்சு. அதோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் விஷன் பிகம்ஸ் விக்ட்ரி, தொலைநோக்கு வெற்றி ஆகும் இடம். ஸோ இதுதான் அதோட கருப்பொருள். மெயினாக அதில் கருப்பொருள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வெனியூ கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் கொடுத்துருக்கேன். ஏன்னா வெனியூ எங்கே நடக்குதுன்றது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், அதனால கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமான விஷயங்கள் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருப்பாங்க. 67,452 கோடி முதலீடு அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக மட்டும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. மொத்தமாக இந்த 100 நாள் ஆட்சியில் 1,00,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. எம்ஓயு சைன் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஓயூஸு இந்த இவ்வளோ 1000 கோடி வரப்போகுது இதெல்லாம் வந்து ஒரு பேப்பர் லெவலில் ஓகே. நடைமுறைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ஆகி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரல. ஒப்பந்தம் சைன் பண்ணுவாங்க, அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் அக்ரிமெண்ட்டு தான். அதை வயலேட் பண்ணக்கூடாது, சட்டம்லாம் கிடையாது. எம்ஓயு அதை வயலேட் பண்ணக்கூடாதுலாம் இல்லை. நிறைய இடத்துல வயலேட் ஆகும், லேண்ட் அக்விசிஷன் பிரச்சனை ஆகும், அந்த ப்ராஜெக்ட் தொடங்குறதுல டிலே ஆகும், மக்கள் போராட்டம் வந்தால் அந்த இடத்துல வந்து ப்ராஜெக்டை கொண்டு போக முடியாது, நிறைய சிக்கல் இருக்குது. அதனால் இது நடைமுறைக்கு வருதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து முக்கியமான தினங்கள், இந்த 15 நாளில் வந்த முக்கியமான தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 ஃபர்ஸ்ட்டு, அது இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் டே. ஏன்னா 1994 எய்ம்ஸில் ஹார்ட் ஃபஸ்ட்டு இந்தியன் டாக்டர்ஸ் 20 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க ஆகஸ்ட் 3, 1994. அதனால் அந்த டேவை இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஆகஸ்ட் 13 வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. ஆகஸ்ட் 13 வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. 3 இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் டே. ஆகஸ்ட் 12 உலக யானைகள் விழிப்புணர்வு தினம், வேர்ல்டு எலிஃபண்ட் அவேர்னஸ் டே. ஸோ ஏன்னா யானை வந்து ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷியஸ், அந்த ஒரு யானை இருந்தால் அந்த காட்டையே அது வாழ வச்சிரும். அதனால் உலக யானைகள் தினம் முக்கியமானது. கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வச நிறைய டேஸ் இருக்கும், அதெல்லாம் நான் எடுக்கலை. இம்பார்ட்டன்ட் டேஸை மட்டும் படிங்க. இம்பார்ட்டன்ட் டேஸை படிச்சிங்கன்னா போதும், எல்லா டேஸையும் படிக்க தேவையில்ல. அதில் மிஞ்சி போனால் ஒரு கொஷின் கேட்பான், அதுக்காக உட்காந்துக்கிட்டு 365 நாளுக்கும் எதனா இருக்குது, அது எல்லாத்தையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் முக்கியமான டேஸை மட்டும் கொடுப்பேன், அதை மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான எக்ஸசைசஸ், உடாரா சக்தின்னு ஒரு எக்ஸசைஸ் இந்தியா பண்ணியிருக்கோம், மலேசியா கூட. அது வந்து விமானப்படை பயிற்சி. அப்போ அந்த மாதிரி மற்ற எக்ஸசைஸ்லாம் என்ன இருக்குன்னா, பிட்ச் பிளாக் ஆஸ்திரேலியா ஹோஸ்ட் பண்ணுது, இந்தியாவும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கருடா இந்தியா ஃப்ரான்ஸுக்கானது. கோப் இந்தியா அமெரிக்காக்கானது.
ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் இந்தியா ஓமன், அப்புறம் டெசர்ட் ஃபிளாக் இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் ஆனது. இந்தியாவும் யுஏஇயும் நட்பு நாடு. மிடில் ஈஸ்டில் நம்மளோட ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு வந்து யுஏஇ தான். அடுத்து கடற்படை, அதுக்கப்புறம் ஆர்மி இராணுவ பயிற்சிகள். கடற்படை நேவல் பார்த்தீங்கன்னா மலபார்ன்ற பயிற்சி இருக்குது. அது யார் பண்ணுறாங்கன்னா குவாட் நேஷன்ஸ். குவாட் நேஷன்ஸ்னால் யார் யாருன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா. அது என்ன சார் குவாட் அப்படின்னா சைனாவோட டாமினன்ஸை தடுக்கிறதுக்காக அதால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் ஒன்றா சேருது. அதான் இந்த குவாட் நேஷன்ஸ். ஸோ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இதில் பெருசாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார் பண்ண மாட்டார் அந்த மாதிரி இருக்குது. ஒரு நிலையான பாலிசிக்கு அமெரிக்கா வராததுனால குவாட் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகாமல் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து வருணா, இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கடற்படை பயிற்சி. அப்புறம் இராணுவத்தில் யுத்த அபியாஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிறது. தர்மா கார்டியன் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். அரிமா சக்தி இந்தியா மலேசியா. இப்போ உடாரா சக்தின்னு பார்த்தோம்ல, அது ஏர்ஃபோர்ஸ் பேரலாக உடாரா சக்தி மலேசியா கூட பண்ணும்போது இராணுவம் அரிமா சக்தியை பண்ணும். அது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும். நொமேடிக் எலிஃபண்ட் இந்தியா மங்கோலியா. அதுக்கப்புறம் ட்ரை சர்வீஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். முப்படைகள் பயிற்சி, அதோட பேர் டைகர் ட்ரையம்ப். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடியதான் அந்த டைகர் ட்ரையம்ப். ஸோ இதோட முடிஞ்சது. இந்த 15 நாளுக்குள்ளே நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து 16ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்ட் 2 வீடியோவாக நான் புதுசாக போடுவேன். அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ.